மனசோட முரண்பாட கூட தியானத்துல பயன் கிடைக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்ப? அப்ப தியானத்துல பயன் கிடைச்சா அதை நம்ம உபயோகிக்க போறோமா? இல்ல நம்மகிட்ட பயன் இருந்தா மத்தவங்க உபயோகிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோமா? தியானம் எதுக்காக நம்ம பண்றோம்? நிறைய பேர் எதுக்காக வந்திருப்போம்? உடல் சார்ந்த விஷயமா இருக்கும், இல்ல அமைதியை தேடி இருக்கலாம், இல்ல மனம் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயம், இல்ல பொருளாதாரத்துல ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வரோம். காரணங்கள் எதுவா இருக்கலாம், ஆனா உண்மையிலே அதெல்லாம் ஒரு புஷ் ஃபேக்டர், உந்து சக்தி தான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மள அங்க தியானத்துல தள்ளுதே தவிர எதுவுமே அங்க தற்செயலாலாம் நடக்கல. ஒரு இளைஞன் இப்ப காலத்துல இருக்கவங்க மாதிரிதான், அவர் போய் ஒரு குரு கிட்ட சொல்றாரு, எனக்கு தியானம் கத்துக்கலான்னு வந்திருக்கேன், ஆனா முதல்ல என்னை பத்தி சொல்லிடுறேன், நான் எதுலையும் நினைச்சிருக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு கொஞ்ச நேரம் தான், சீக்கிரமே எனக்கு சலிப்படைஞ்சிரும், நான் எதுலையும் நிலைச்சிருந்தது இல்லை, அப்ப எனக்கு பொறுமையும் கிடையாது, எதுவுமே எனக்கு சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சிடணும், ரொம்ப வசதியான பையன், அப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டேன். இப்ப எனக்கு இந்த தியானத்தை உங்களாலே எனக்கு தியானம் சொல்லி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த குரு கிட்ட கேட்டு, உங்களுடைய அகக்குரலை பின்பற்றுங்கள். அகக்குரல் எல்லாரும் சொல்றோம் இன்ட்யூஷன். ஆனா இந்த அகக்குரல் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரபஞ்சத்துக்கு வார்த்தைகள் புரியாதுன்னு. இது கூட வார்த்தைகளா சொல்றது. ஏன்னா வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை உண்டு. உங்கள் இதயத்தை திறந்து வைங்க. எப்படி இதயத்தை திறந்து வைக்கிறது? திறந்த மனதுனா என்ன? திறந்த மனதுனா எந்த வகையிலையும் யாரையும் நம்ம திருப்பியும் ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணக்கூடாது. அங்க ஆர்ட் ஸ்பேஸ் தான், அதுதான் அந்த திறந்த மனது. மற்ற ஆன்மாக்களோட நம்மளால எளிதா தொடர்பு கொள்ள முடியும். நம்ம மற்ற ஆன்மாக்களோட தொடர்புன்றது பூர்ணாத்மா கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான். ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நம்ம தொடர்ச்சியா இந்த ஆன்ம பாடங்களை குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஆன்ம பாடங்களை போறதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த கேள்விகள் கேட்கும் போது எனக்குள்ள ஒரு தோன்றல் உருவாகும் இல்லையா? நேத்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அதாவது நம்ம தியானம் பண்றது என்ன விதத்துல நமக்கு முன்னேற்றத்தை இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது அது பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கிறத எப்ப தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாரு. அவரே இன்னொன்னு சொன்னாரு, தான் வேலை செய்யற இடத்துல நம்ம ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறதுனால என்னை உபயோகிச்சுக்கிறாங்களோன்னு தோணுது அப்படின்னு. பாருங்களேன், ஒரு மனசோட முரண்பாட கூட தியானத்துல பயன் கிடைக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்ப? அப்ப தியானத்துல பயன் கிடைச்சா அதை நம்ம உபயோகிக்க போறோமா? இல்ல நம்மகிட்ட பயன் இருந்தா மத்தவங்க உபயோகிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோமா? தியானத்துல இந்த பயனை எதிர்பார்க்கிறதுங்கிறது எனக்கு இந்த விதையை விதைச்சிட்டு வேர் வந்துருச்சான்னு தோண்டி பார்க்கிற மாதிரி தோணும். மாற்றங்கள் இருக்கலாம், அது ரொம்ப ஒண்ணும் அதை ஆராயணும்னு தோணாது. ஏன்னா நமக்கு எல்லாத்துலயும் ஒரு பயன் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அது மனதோட முரண்பாடு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்றேன். ஒரு குரு இருந்தாரா, ரொம்ப சீனியர் மாஸ்டர். அவர் பக்கத்துல ஒரு ஜூனியர் மாஸ்டரும் உட்காந்து 2 பேரும் அந்த தியானம் பண்ணிட்டு, அப்ப ஒரு தேவதை, மேலுலகத்து தேவதை வருதான். அது கேட்டதான் போகும்போது அந்த முதியவர் அவரை கூப்பிட்டு சொன்னாராம், நான் எப்பதான் ஞானம் அடைவேன் போய் கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். இளையவர் கேட்கல, ஆனா தேவதை அதுவே கேட்டுட்டு 2 பேருக்குமே சொன்னது, உங்களுக்கு இன்னும் 3 ஜென்மம் மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே அவருக்கு, இன்னும் 3 ஜென்மமா? நான் எத்தனை காலமா தியானம் இருக்கேன், அதனோட பலனுக்கு இன்னும் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவரு தன்னோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, ரியாக்ஷன். அந்த இளைய குருகிட்ட போய் சொல்றாங்க, நீ அமர்ந்து இருக்கிய அந்த மரத்துக்கு கீழே பண்ணிட்டு இருக்காரு, இதுல எத்தனை இலைகள் இருக்கோ நீ அத்தனை பிறவி பெற்றாதான் நீ நாணம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது அந்த தேவதை. உனக்கு உள்ளது அதுதான். அப்ப அந்த இளைய மாஸ்டர் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாழ்க்கை எனக்கு இவ்வளவு பரிசு கொடுத்திருக்கா, இத்தனை வாய்ப்புகளை எனக்கு கொடுத்திருக்கா,
நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி அப்படின்னு எழுந்திரிச்சு அப்படியே நடனம் ஆடுறாராம். அந்த நடனம் ஆடுறதுல அவர் அந்த நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த மனமற்ற நிலைக்கு முழுமையா போயிடுறாரு. அப்பயே அவர் ஞானம் அடைஞ்சு மறைஞ்சிடுறாரு. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சத்தியத்தின் முரண்பாடுதான். எதை நம்ம வேணும்னு இழுக்கிறோமோ அது அப்படிலாம் இழுத்துக்க முடியாது. நீ எப்ப இயல்பா இருக்கியோ அது உன்னை நோக்கி ஓடி வரும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்குல்ல. மேலும் இந்த தியானத்தை பத்தி எனக்கு அடிக்கடி தோணும். தியானம் எதுக்காக நம்ம பண்றோம்? நிறைய பேர் எதுக்காக வந்திருப்போம்? உடல் சார்ந்த விஷயமா இருக்கும், இல்ல அமைதியை தேடி இருக்கலாம், இல்ல மனம் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயம், இல்ல பொருளாதாரத்துல ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வரோம். எனக்கு பாத்தீங்கன்னா நான் நினைப்பேன், எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஒன்னும் பெரிய மாற்றம் தேவையில்லைன்னு நினைச்சப்ப தியானம் எனக்கு அறிமுகமாச்சு. நான் நினைச்சேன் அது ரொம்ப தற்செயலா நடந்தது. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா இதுல தற்செயல்ன்றது எதுவுமே கிடையாது. காரணங்கள் எதுவா இருக்கலாம், ஆனா உண்மையிலே அதெல்லாம் ஒரு புஷ் ஃபேக்டர், உந்து சக்தி தான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மள அங்க தியானத்துல தள்ளுதே தவிர எதுவுமே அங்க தற்செயலாலாம் நடக்கல. இந்த தியானத்துக்கு வரும்போதே நமக்கு என்ன, அந்த புரிதலை நீ புரிஞ்சுக்கணும். போய் நீ ஒரு அந்த மெச்சூர் ஆன்மாவா இருக்கும்போது மட்டும்தான் அந்த புஷ் ஃபேக்டர் கிடைக்குது. சில பேர் வருவாங்க, சரியாயிடுச்சு, அவங்க வந்த காரணம் நிறைவேறிடுச்சுன்னா வெளியேறவங்க கூட இருக்காங்க. சில பேர் தியானத்துக்கு வருவாங்க, அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த காரணம் நிறைவேறி இருக்காது, ஆனாலும் அவங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆன்மாக்களோட நிலையை பொறுத்துதான் அது. அந்த பூர்ணாத்மாவோட கலக்கணும்ன்ற நிலைக்கு அந்த ஆற்றல் அது வந்துருச்சுன்னா கடலை நோக்கி போக்குற பயணத்துல அந்த உந்து சக்தியாதான் மற்ற காரணங்கள் இருக்கே தவிர, இது நம்ம தான் நினைச்சுக்கிறோம் இது ஏதோ காரணம், நம்ம தற்செயலா வந்தோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட காரணமா தான் இருக்க முடியும். இதுல இந்த கியூரியாசிட்டி, சில பேருக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட தியானத்துக்கு வருவாங்க. அதுக்கு ஒரு இந்த சின்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அது உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஒரு இளைஞன் இப்ப காலத்துல இருக்கவங்க மாதிரிதான், அவர் போய் ஒரு குரு கிட்ட சொல்றாரு, எனக்கு தியானம் கத்துக்கலான்னு வந்திருக்கேன், ஆனா முதல்ல என்னை பத்தி சொல்லிடுறேன், நான் எதுலயும் நிலைச்சிருக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு கொஞ்ச நேரம் தான், சீக்கிரமே எனக்கு சலிப்படைஞ்சிரும், நான் எதுலயும் நிலைச்சிருந்தது இல்ல, அப்ப எனக்கு பொறுமையும் கிடையாது, எதுவுமே எனக்கு சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சிடணும், ரொம்ப வசதியான பையன், அப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டேன். இப்ப எனக்கு இந்த தியானத்தை உங்களால எனக்கு தியானம் சொல்லி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த குரு கிட்ட கேட்டிருக்காரு. உடனே அந்த குரு சொல்லியிருக்காரு, சரிப்பா இதெல்லாம் சரிதான், ஆனா ஏதாவது ஒரு விஷயம் உனக்குள்ள ரொம்ப ஈர்ப்பு தன்மையை கொடுக்கறதா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, எனக்கு இந்த செஸ், சதுரங்கம் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுல எனக்கு அவ்வளவா சலிப்புத்தன்மை வர்றதில்லை, அது எனக்கு அந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சது, அதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டும் கூட அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அப்படியா, சரி அதை வச்சே நம்ம உனக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடாலயத்துல அந்த குருகுலத்துல இருந்த ஒரு இவரை கூப்பிடுறாரு. அவர்கிட்ட சீடரா இருக்க இன்னொரு குருவை கூப்பிடுறாரு. அவர் 12 வருஷமா இவர்கிட்ட சீடரா இருக்கு. அவர் அந்த நிலையை அடைஞ்சவர், அப்படியே ஒரு என்ன சொல்றது, அந்த எந்த இதுமே மறந்து மனமற்ற நிலையில ரொம்ப ஒரு இயல்பான தளர்வான நிலையில இருக்கிற ஒரு சீடரா இருக்காரு. எப்பவுமே ஒரு முகம் அமைதியா சாந்தமா குழந்தை போல உள்ள ஒரு சீடர். அவர் ஆனா அதுக்கு முன்னாடி சதுரங்கம் விளையாடி பழக்கம் உள்ளவர். ஆனா 12 வருஷம் விளையாடலைன்னா பாருங்க, நமக்கு பிராக்டிஸ் இல்லைன்னா நமக்கு எவ்வளவு கத்துக்கிட்டது கூட மறந்து போயிடுது இல்லையா. இவர் 2 பேரையும் உட்காந்து நீங்க சதுரங்கம் விளையாடுங்க அப்படிங்கிறாரு. சரி 2 பேரும் இதுல என்ன போட்டி அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இதுல ஒரு இது என்னன்னா, யார் தோக்குறீங்களோ அவங்க தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்றாரு. இவர் தோத்துட்டாருன்னா அவர் தலையெடுத்து அவர் நேரடியா சொர்க்கத்துக்கு தான் போக முடியும், ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த நிலையில இருக்காரு. ஆனா நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஸ்ட்ரெயிட்டா நரகம் தான், ஏன்னா நீ அந்த நிலைக்கே நீ உள்ள வரவே இல்லை, சும்மா அந்த ஒரு இதுக்காக கதைக்காக சொல்றாங்க, நரகம் சொர்க்கம்னு இல்ல, அந்த மாதிரி நீ ஒரு கீழான நிலைக்கு தான் போவ, யோசித்து செஞ்சுக்கோ அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஷார்ப் ஆயிடுது மைண்ட். என்னடா உயிரையே ஒரு பணைய வைக்கிறாரு, கையில உண்மையிலே கத்தியோட உட்கார்ந்து இருக்காரு, அறிவாள் பெரிய இது வாள் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. உடனே இவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவன் இளைஞன் மொத்த கவனமும் அங்க குமியுது, எல்லா சலனமும் அங்க அடங்குது. அவனுக்கு அப்ப மொத்தமா அதை பார்த்துட்டே இருக்கான். முதல்ல இவனோட அந்த பயம் பதட்டம் வருது, உயிரை போயிடுமோன்னு. அப்ப அந்த குரு கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிறார், அந்த காய்களை நகர்த்ததுல அவர் ஜெயிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இவனோட பயம் ஒரு தீவிரமான ஒரு முனைப்பா ஆகும்போது அவனுக்குள்ள எல்லா பதட்டமும் நீங்கி மொத்தம் தெளிவான மாதிரி தெரியும்.
அப்ப அந்த ஒரு காய் மூவுக்கு முன்னாடி 5 காய் மூவ் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கை அப்பர் ஹேண்ட் ஆகுது. மெதுவா அவன் விளையாட்டுல ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் வருது. அதுல மெதுவா நிமிர்ந்து அந்த குருவை பாக்குறான். அந்த குருக்கு கொஞ்சம் கூட சலனம் இல்ல. கூட விளையாடுற அந்த சீடு இருக்கு. முகம் இன்னும் அதே குழந்தைத்தன்மையோட இருக்கு. ரொம்ப ஆவலா அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா அவர் தோக்குறாரு அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்ப அவனுக்கு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு இது, நம்ம எந்த இதுவுமே பண்ணல, அவர் இத்தனை வருஷமா இதுல இருந்திருக்காரு, இப்ப நம்ம ஜெயிச்சோம்னா அவர் தலையை எடுத்துருவாங்களே. இப்ப நம்ம எதுலையுமே ஒரு இல்லாத ஒரு, என்ன சொல்றது, ஒரு வெத்து ஆடுற ஒரு இது மாதிரி, தாவரம் மாதிரி, வேறு இல்லாத தாவரம் மாதிரி நம்ம மிதந்துட்டு திரியிற ஒரு இது. இப்ப நம்ம உயிர் பெருசா அவர் உயிர் பெருசான்னு ஒரு தோன்றல் அவனுக்குள்ள தோணுது. உள்ளுல இருந்து அப்படி ஒரு கருணையும் அன்பும் பெருகும் போது மெதுவா தப்பா காயினை நகர்த்த ஆரம்பிக்கிறான். அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால அவன் 2 காயின் அப்படி தப்பா நகர்த்தினோடனே அந்த பார்த்துட்டு இருந்த அந்த அம்பையர், அவர் ரெஃப்ரி மாதிரி இந்த குரு, அந்த காயின் பலகையை தட்டி விட்டுருக்கு. நீங்க 2 பேருமே தோற்கல, ஆனா நீ கண்டிப்பா நீ ஜெயிச்சிட்ட. எதுல நீ ஜெயிச்ச? இந்த தியானம்ன்றது ஒண்ணும் இல்ல, மொத்த பிற உயிர்கள் இடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கருணையும் அன்பும் நமக்கு கனெக்ஷன் ஆகுதுன்னா, அந்த ஆத்மாவோட கனெக்ஷன் ஆகுதுன்னா, அதுதான் அந்த தியானத்தோட பலன். அப்படி அது உனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே உன்னால திரும்பி நீ வாழ்ந்த காலத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் நம்ம தியானத்தின் பலனா எடுத்துக்கணும். உங்களுடைய அகக்குரலை பின்பற்றுங்கள். அகக்குரல் எல்லாரும் சொல்றோம், இன்ட்யூஷன். ஆனா இந்த அகக்குரல் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரபஞ்சத்துக்கு வார்த்தைகள் புரியாதுன்னு. இது கூட வார்த்தைகளை வார்த்தைகளா சொல்றது இல்லை. ஏன்னா வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை உண்டு. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிதான் புரியும். இது எல்லாருக்கும் இந்த வார்த்தைக்கு அதே போல அர்த்தம் போய் சேருமானா சேராது. அதனாலதான் ஒரு செய்யுளோ ஒரு கவிதையோ ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் வேறையா இருக்கு. அதனால அந்த உள்ளுணர்வுன்றது வார்த்தைகள்ல வராது, மௌனத்துலதான் வெளிப்படுத்தும். மௌனத்தை வெளிப்படுத்தினா அது உள் உணர்வாதான் அது இருக்கும். எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு அமைதியாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் சிறந்ததாகவும் தெளிவு கொடுக்கும். என்ன தெளிவு? அதுல ஒரு நல்லது கெட்டதுன்னு பிரிவு இல்லாம ஒருமைத்தன்மையோட எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாத ஒரு கருத்து உங்களுக்குள்ள தோன்றும். அதுதான் உங்களோட அகக்குரலா எடுத்துக்க முடியும். இந்த அகக்குரல் நம்ம பின்பற்றினோம்னா நமக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அந்த அகக்குரல் நம்ம கேட்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு வழிகாட்டுதல் அதன் மூலமா நமக்கு கிடைக்குது. எது மனதின் குரல், எது அகத்தின் குரல், அது நம்மளோட ஆன்மா பாடம். அது யாரும் சொல்ல முடியாது. நம்ம முதல்ல மத்தவங்க ஆலோசனை கேட்கறத முதல்ல குறைக்கணும், வெளி சத்தத்தை குறைக்கணும். அடுத்து நமக்கு உள்ள ஒரு சத்தம் இருக்கு பாருங்க, மனதினோட சத்தம், அறிவினோட ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் கூட நம்ம குறைக்கும் போது மட்டும்தான் அந்த உள்ள இருக்கிற உள்ளுணர்வின் சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அதுதான் அந்த ஆன்மாவின் குரல். அந்த அகக்குரல் வழியா நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்போது நமக்கு வாழ்க்கையில எந்த தடைகளும் இருக்காது. நம்ம வேணா தடைகள் அதை நினைக்கலாம், அது எதுக்காக நடக்குதுன்னு தெரியும் போது அந்த பிரபஞ்சத்தை கூட நம்மளால ஈஸியா அந்த சக்தியோட இணைய முடியும். இதுதான் அந்த முதல் பாடமா சொல்றாங்க, அகக்குரலை பின்பற்றுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்கள் இதயத்தை திறந்து வைங்க. எப்படி இதயத்தை திறந்து வைக்கிறது? திறந்த மனதுனா என்ன? திறந்த மனதுனா எந்த வகையிலையும் யாரையும் நம்ம திருப்பியும் ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணக்கூடாது. அங்க ஆர்ட் ஸ்பேஸ் தான். அதுதான் அந்த திறந்த மனது. மற்ற ஆன்மாக்களோட நம்மளால எளிதா தொடர்பு கொள்ள முடியும். நம்ம மற்ற ஆன்மாக்களோட தொடர்புன்றது பூர்ணாத்மா கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப மனதை திறந்து வைத்தல் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வாழ்வாற்றலின் சக்தி நமக்குள்ள வருது. அந்த சக்தி உள்ள வரும்போது இந்த பெறுதல் கொடுத்தல் அப்படிங்கிறது நமக்கு புரியுமா? பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பெறுதல் கொடுத்தல், கிவ் அண்ட் டேக். பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாழ்வை பரிசா கொடுத்திருக்கு. அப்ப அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு செஷன்ல நானே கேட்டதுதான். அப்ப அவங்க அவங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள அந்த பதில் தோணுனது, பிரபஞ்சம் நம்ம கிட்ட இருந்து என்ன எடுக்கும்? நம்மளோட அனுபவங்கள் தான் பிரபஞ்சத்துக்கான ஒரு மகிழ்வு. அதற்கு ஒன்றும் பாடங்கள் தேவையில்லை. நம்ம அனுபவிக்கிற எல்லா சின்ன சின்ன செயலும், ஒரு ஒரு சிறு அசைவும்
பிரபஞ்சத்துக்கான மகிழ்ச்சி நம்ம மூலியமா அது தன்னை வெளிப்படுத்திக்குது. அதுதான் அந்த பெறுதல் கொடுத்தல், இந்த கருணை, பணிவு, அன்பு, யாரையும் எடை போடாம இருக்கிறது. இந்த குணமெல்லாம் நமக்கு அந்த திறந்த மனம் இருக்கும்போது வரும் அப்படிங்கிறாங்க. இதுல இந்த அன்புக்கும் கருணைக்கும் எனக்கு நிறைய தோணும். ஏன்னா நல்லதுக்கு கெட்டது ஆப்போசிட் சொல்லிடலாம். அன்புக்கு வெறுப்புன்னு ஒரு ஆப்போசிட்டா சொல்லிடலாம். கணவன் மனைவின்னு கூட ஒரு ஆப்போசிட் சொல்றோம். ஆனா இந்த கருணைக்கு எது ஆப்போசிட்? இப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சொல்லுவோம், விதவைன்னு சொல்லுவோம், விதவன்னு ஒருத்தர் இல்ல, கைம்பெண் சொல்லுவோம், அவங்க இல்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலையில யாருமே ஆணை கூட நினைச்சு பாக்குறது இல்ல. அதே போல இந்த கருணைக்கு ஆப்போசிட்டே கிடையாது. ஏன்னா கருணை மயமானது. மயமானதுன்னா மொத்தமா அதுதான் வியாபிச்சிருக்கு. பூர்ணாத்மாவோட தத்துவமே என்னன்னா கருணை மயமானது. நம்ம அன்புன்னும் போது நம்ம சொல்லக்கூடிய அன்பு, அன்பே சிவம்னு சொல்லலாம்னா நம்ம அன்பை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதுல ஒரு பொசசிவ்னஸ் வரும். இதைத்தான் நம்ம அன்புன்னு நினைக்கிறோம். கருணைக்கு அது இல்ல. கருணை இன்னும் ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, தான் செய்வதை அது உணராது. நான் கருணை செய்யறேன், இப்ப தியாகம் பண்றேன், நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம உணரும் போது நம்ம அங்க இருமையா இருக்கும். கருணை செய்யும் அந்த செய்வும்ன்ற ஒரு நிலை கூட அங்க இருக்காது. ஒரு சமயம் மகாவீரரை நிறைய பேர் இந்த மாதிரி இழிவான சொற்களை பேசும்போது அவர் எந்த இதுவும் இல்லாம அவரை மன்னிச்சு போயிட்டாருன்னு ஒரு வார்த்தை வந்துதான். அதுக்கு ஓஷோ சொன்னாரு, கண்டிப்பா அவர் மன்னிச்சிருக்க மாட்டார். ஏன்னா மன்னிக்கிறதுனா என்ன, அதை வேறுபடுத்தி பார்த்தா மட்டும்தான் உங்களால மன்னிக்க முடியும். அவர் மன்னிப்புன்ற நிலையும் கடந்து இருக்கிறவர். கருணைமயமான உள்ள கடவுளுக்கு நம்மளோட குறைகள் தெரியும்னு பாக்குறீங்களா? அது கூட கிடையாது. அது எதையுமே குறைகளாவோ நிறைகளாவோ பாக்குறதே இல்லை. மொத்தமும் அது கருணை மையத்துலதான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கருணை மையம் புரியணும்னா நம்ம இதயத்தை திறக்கணும்.